ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் மகனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது மரக்கறி வாங்க போனேன்னா ஜியான கடையில் வரையில திருப்பி ஒரு அரை மணி நேரத்தால் போனேன்னா வந்துட்டு இன்றைக்கி சாம்பாரை வெப்பமண்டு ஒரு முறுக்கங்க, 1/4 கிலோ வட்டக்காய், ஒரு 4-5 பீன்ஸ், 2 கேரட், 2 கத்தரிக்காய், 4 தக்காளி பழம், ஒரு 4 சின்ன சர்ஃபெக்ஸ் பேக்கெட், 1/2 கிலோ சீரக சம்பா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வாங்கிட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நின்றன் பேலன்ஸுக்கு. பார்த்து அவர் சொல்கிறார் நீங்கள் தான் தரணுமெண்டு நித்தி சொன்னார். அப்போ நான் எவ்வளோ கணக்குன்னு கேட்க 1040 ரூபாயாம். இந்தியா காசுக்கு 283 ரூபா வருது. எனக்கு அப்படியே விரைச்சி போயிட்டேன்னா என்ன நித்தி இவ்வளோ தானே வாங்கினேன், இதுக்கு என்ன 1040 ரூபா வருதுன்னு சொன்னேன். ஓ இவ்வளவுதான் இப்போ மரக்கறி விலை அப்படின்ட்டு நீங்கள் கீரையை வாங்கி சாப்பிட்ருக்கலாமேன்னு சொல்லி சிரிச்சார். நான் சொன்னேன் எனக்கு தெரியும் கீரையை சாப்பிடணுமா இல்லை மரக்கறி சாப்பிடணுமான்னு எனக்கு தெரியும், நான் விலையைத்தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல உங்களோட இடங்களில் மரக்கறி விலையில் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்துக்கும் எனக்கு 1040 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கா மெயின் ஸ்ட்ரீட்டில் போய் காலையில் மரக்கறியில் வேண்டி வைக்கலாமன்னு இருக்கேன் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டட்டா, நான் சமைச்சிட்டு வரேன்.